வணக்கம் மாணவர்களே, welcome to GMR Easy Maths. Today we will learn to the chapters trigonometry example 4. இன்னைக்கு பார்க்க போறது example 4. Read the questions. In a right triangle ABC, right angled at B, if tan A equal to 1, then verify that 2 sin A cos A equal to 1. Verify that 2 sin A cos A equal 1. 2 sin A cos A equal to 1 னு verify பண்ண சொல்றாங்க. போடலாமா? So very simple. So கவனமா பாருங்க. Solution. So previous classல right angle triangle hypotenuse எது, adjacent side எது, opposite side or perpendicular எது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ for example இதான் right angle triangle. இது சம்முல கொடுத்திருக்காங்க, क्वेश्चनலே கொடுத்திருக்காங்க. A B C னு வந்து கொடுத்திருக்காங்க. 90 டிகிரி. அவங்க என்ன பண்றாங்க, tan A = 1ன்றாங்க. tan A A ஆங்கிள் வச்சுக்கங்க. தீட்டாக்கு பதில் A கொடுத்திருக்காங்க. அப்ப A க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்னது? ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருந்தா தான் ஆப்போசிட் சைடு. BC என்பது இங்க ஆப்போசிட் சைடு. AB என்பது என்னது? AB னா adjacent side or base. AC என்னது? highest length of the triangle. right angle triangle. highest length of the right angle triangle தான் AC. அந்த AC என்னன்னு சொல்லுவோம்? hypotenuse. இதான் hypotenuse னு சொல்லுவோம். இது adjacent side, இது opposite side. இது opposite side, இது adjacent side. adjacent side. இது hypotenuse. So இதெல்லாம் வந்து previous class நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். So adjacent side தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல இருந்து அது ஆப்போசிட் சைடு ஆர் பெர்பெண்டிகுலர். highest length of the right angle triangle எதுன்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து ஹைப்போடெனிஸா இருக்கும். மற்ற சைடு வந்து பேஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்ல எடுத்ததை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம சம்முக்கு போகலாம் டைரக்டா. ரைட் ஆங்கிள் ABC. ஸோ இவ்வளோ பெரிய படம் தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணலாம். சின்ன படமாக போட்டுக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். A B இது C. ஓகேவா? சொல்யூஷன். இன் ட்ரையாங்கிள் ABC. ABC என்ற ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் என்ன கணக்குல கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். tan A = என்ன கொடுத்திருக்காங்க? 1. tan A = 1 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ tan A பேசிக்கா tan A என்ன சொல்லுவோம்? பேசிக்கா ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. இந்த ட்ரையாங்கிள்ல எது ஆப்போசிட் சைடு? இங்க பாரு, தீட்டாவுக்கு பதிலா இருக்கு A இருக்கு. அப்போ அங்க A க்கு ஆப்போசிட்ல இருக்குது என்ன சைடு? BC. BC தான் ஆப்போசிட் சைடு. அப்ப adjacent சைடுன்றது by AB. சோ ஆல்ரெடி tan A என்ன ஆன்சர்? கணக்குல சம்முல என்ன கொடுத்திருக்காங்க? tan A = 1 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அத நாம வச்சுக்கங்க. அப்ப tan A க்கு பதிலா பண்ணலாம், 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1 = BC by AB ன்னு வரும். இந்த AB டினாமினேட்டர்ல இருக்குது, அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தா என்ன மாறும்? நியூமரேட்டரா மாறும். அப்போ AB = என்னது? BC. AB = BC ன்னு கிடைக்குது. ரைட். அப்போ AB = BC = K ன்னு எடுத்துக்கிறோம். where K is a positive number. where K is a positive number.
k ஒரு பாசிட்டிவ் நம்பர்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஏசி என்ன சொன்னோம்? ஹைப்போடெனிஸ். ஏசி வந்து ஹைப்போடெனிஸ். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இப்போ ஏபியும் பிசியும் ஈக்குவல்ட்டாங்க. இந்த ஏபியும் இந்த பிசியும் எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. இதனுடைய வேல்யூ 1னா இங்கேயும் 1, இதனுடைய வேல்யூ 2னா இங்கேயும் 2. ஸோ அதான் மீனிங் அதுக்கு. ஸோ ஏபி ஈக்குவல் டு பிசி. அப்போ எது தெரியாது நமக்கு? ஏசி தெரியாது. அப்போ ஏசி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பைத்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? ஹைப்போடெனிஸை ஸ்கொயர் பண்ணும்போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதர் டூ சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. ஏசி ஸ்கொயர் அதான் ஹைப்போடெனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் எடுங்க. therefore AC equal to root of AB square plus BC square. இது கிடைக்குமா? ஸோ AC வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? AB square plus root AB square plus BC square கிடைச்சி. இது ரஃப் பண்ணிடலாமா? பாருங்க, கவனமா பாருங்க. அடுத்து AC AB square என்ன? இங்க பாருங்க, AB equal to BC. இந்த BC வந்து எதுக்கு ஈக்குவல்? ABM BC K. அப்ப AB ஸ்கொயருக்கு பதில் ரூட் K ஸ்கொயர்னு போடலாம். therefore AC equal to root of பாருங்க K ஸ்கொயர் plus K ஸ்கொயர். AB னா K, AB ஸ்கொயர்னா K ஸ்கொயர். அவ்வளவுதான். K ஸ்கொயர் K ஸ்கொயர் ஆட் பண்ணா என்ன வரும்? 2K ஸ்கொயர். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் எதுக்கு எடுக்க முடியும்? 2. 2க்கு ஸ்கொயர் ரூட் என்னது? ரூட் 2. K ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் K. அப்போ எது ஃபர்ஸ்ட் எழுதலாம்னா K ஃபர்ஸ்ட் எழுதலாம். ரூட் 2 அடுத்து எழுதலாம். K ரூட் 2. அப்போ ஏசிக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? K ரூட் 2. ஏசியோட ஆன்சர் K ரூட் 2. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம்? இது நம்ம கண்டுபிடிப்போம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். சைன் ஏ காஸ் ஏ. ஃபர்ஸ்ட் சைன் கண்டுபிடிக்கலாம். நேர பண்ணிடலாம். therefore sin A. sin A என்ன? opposite side by hypotenuse. opposite side னா எது? A க்கு opposite BC by AC. இதான் sin A. BC என்னன்னு சொல்லியிருக்கோம்? சம்முல ABயும் BCயும் ஈக்குவல். AB ஈக்குவல் டு BC ஈக்குவல் டு Kன்னு எடுத்திருக்கோம். அப்போ BCனா என்னன்னு போடலாம்? BCக்கு பதில் sin A equal to BCக்கு பதில் Kன்னு போடலாம். AC என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? AC என்ன கிடைச்சது? ஆன்சர் AC equal to K root 2. AC என்ன கிடைச்சது? K root 2 கிடைச்சது. அப்போ ACக்கு பதிலா போடலாம். BC மேல BCக்கு பதில் Kன்னு போட்டோம். ACக்கு பதில் K root 2. K கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 1 by root 2. இதே போல cos A. cos A னா adjacent side AB by hypotenuse side AC. சேம் இதுதான். AB வந்து K க்கு சமம். அப்ப K ன்னு போடுங்க. AC வந்து K root 2. K கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 by root 2. ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் கிடைக்குது. 1 by root 2, 1 by root 2. Substitute the 2 sin A cos A. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சம்பள கேள்வி கேட்டிருக்காங்களா? 2 sin A. 2 sin A என்னது? 2 sin A cos A. இப்போ 2 அப்படியே எழுதிங்க. sin A என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 by root 2. cos A அதுவும் 1 by root 2. இங்க ரஃப் பண்ணிடலாமா? 1 by root 2, 1 by root 2. 1 by root 2. ரூட்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 2 தான் கிடைக்கும். 2 into root 2 into root என்னது? 2 தான். நம்ம root 2 into root 2 னா ஆன்சர் 2 தான் ஆன்சர். root 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 2 தான் ஆன்சர். ஸோ 1 into 1 1, root 2 into root 2. அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் ஆன்சர்? 1. therefore 2 sin A cos A equal to 1, which is required the value, which is
which is required in the value. So sum is over. ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், வெரிஃபை பண்ணிட்டோம். 2 sin a cos a என்ன ஆன்சர் கிடைக்குது? 1 ன்னு கிடைக்குது. ஸோ மாணவர்களே சம்மு கவனமாக பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். பார்க்குற இந்த முறை பார்க்குற எல்லா மாணவர்களும் என்ன பண்ணுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சேனலை பார்க்குற எல்லா மாணவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் சம்மு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.